என்னைக்கு அந்த சிவசாமியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ அன்னைக்கே அவளுக்குள்ள இருந்த சின்ன சின்ன சந்தோஷமெல்லாம் போயிடுச்சு. ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது சொந்த பந்தத்தை மட்டும் விட்டுட்டு போறதில்ல, அவளோட சந்தோஷத்தையும் விட்டுட்டு போயிடுறா. ஏங்க அப்படி சொல்றீங்க? நீங்க அந்த மாதிரி இல்லையே. என்ன விடு புஷ்பா, எங்க அம்மா பொண்ணுங்களை மதிக்கணும், அவங்க உணர்வுகளை மதிக்கணும்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. அந்த மாதிரி எல்லாரும் வளர்த்திருந்தா இந்த உலகத்துல ஒரு சிவசாமி கூட இருக்க மாட்டான். நீங்க ஃபீல் பண்றது எனக்கு புரியுது. பாவங்க ரஞ்சிதம், அந்த மனுஷனுக்கு வாக்கப்பட்டு போய் மொத்தத்தையும் தொலைச்சிட்டா. புஷ்பா, எனக்கு என்னமோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ரஞ்சிதத்துக்கு ஃபோன் பண்ணி அவளுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லணும் போல் இருக்கு. என்னங்க சொல்றீங்க? ஆமா புஷ்பா, ஒரு அழகான கேக் வாங்கி அதை மொட்டை மாடியில வச்சு ஒரு 100-200 பேரை கூப்பிட்டு ஆர்ப்பாட்டமா கையெல்லாம் தட்டி அவளுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லணும்.